2 மாதங்களாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து திருச்சி மாநகராட்சி அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாநகராட்சி மேலக்கல்கண்டார் கோட்டை, கீழக்கல்கண்டார் கோட்டை, தங்கேஸ்வரி நகர் உட்பட அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 2 மாதங்களாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை. அவ்வப்போது லாரிகளில் கொண்டு வந்து தண்ணீர் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் கையில் காலி குடங்களுடன் மாநகராட்சி உதவி பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 55 நாளைக்கு மேல தண்ணியே வரலங்க. நாங்களும் வந்து எழுதி எல்லா ஸ்ட்ரீட் மக்கள் பூரா எழுதி கொடுத்தோம், வந்தும் பார்க்கல. 4-5 முறை இந்த மாதிரி வந்துட்டோம், இந்த நாளைக்கு வந்துடும் இன்னைக்கு வந்துடும், வரவும் இல்லைங்க. வந்து லாரி தண்ணியை கொண்டாந்தேன்னா ஸ்ட்ரீட் முக்கத்தில் நிக்க வச்சுட்டா வயசானவங்க எல்லாம் எப்படி பிடிப்பாங்க? 10 நிமிஷம் தான் டைம் முடிஞ்சு போச்சுட்டு போயிடுறாங்க. ஒண்ணுமே செய்ய முடியல. 8 நாளைக்கு ஒருக்கா வந்து 2 குடத்தை கொடுத்துட்டா போதுமா? கவுன்சிலர் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு பண்றேன்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் வரவே இல்லை. லாரியில தண்ணி கொண்டாந்து விடுறேன்னு சொன்னாங்க. லாரியில தண்ணி கொண்டாந்தா அந்த ஏஜ்ல உள்ளவங்க, ஓவர் ஏஜ் அவங்க எல்லாம் எப்படி வந்து தூக்குவாங்க? அதாவது ஒரு மிடில் கொண்டாந்து நிறுத்துறாங்கனாலும் அந்த பக்கம் வந்து பிடிக்கலாம். அந்த முனையில நிறுத்தி லாரி வராது. 35 நாளைக்கு 2 தடவை லாரி வந்திருக்கு. அந்த இன்னொரு தடவை வந்த பையன் சும்மா 2 கூட முடிங்க, போதும் நாங்க இன்னொரு தெருவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த உதவி பொறியாளர் பாலசுப்ரமணியம், குடிநீர் சீராக விநியோகம் செய்வதற்காக நடைபெற்று வரும் உள்கட்டமைப்பு பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு குடிநீர் விநியோகிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் முற்றுகையை கைவிட்டனர்.